அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக தொலைக்காட்சி முன்பாகவே பல மணி நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். தூங்கும்போது கூட தொலைக்காட்சியில் எதுவும் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குமோ, இந்த நேரத்துக்கு எதுவும் முடிவை மாற்றிருப்பாங்களோ என்று தொடர்ந்து ஒரு விதமான மனப்பிரமையில் பல மக்கள் இருப்பதை நாம் அறிகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நோய் மனிதர்களுக்கு ஏற்பட்டதற்கான காரணம் மீடியாக்களினுடைய விளம்பர வெறிதான் காரணம். என்றால் அரசியலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுது. உள்ளதை உள்ளபடி நமக்கு அரசியல் கள நிலவரங்கள் எடுத்து சொல்ல மீடியாக்கள் இருக்கிறார்கள், சரி. ஆனால் அதை அவர்கள் எந்த பாணியில் எடுத்து சொல்கிறார்கள்? தங்களுடைய முழு கவனத்தையும் அதிலேயே செலுத்தி 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ். பிரேக்கிங் நியூஸுக்கு இப்போ அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. முக்கிய செய்தினா எது முக்கிய செய்தி? பிக் பிரேக்கிங் நியூஸ். அது படிக்கும் போதே நமக்கு நெஞ்சு வலி வந்துடுற மாதிரி இருக்குது பல பேருக்கு. அதுவும் என்ன 24 மணி நேரமும் இடைவெளி இடாமல் பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் இந்த பிரச்சனையை வர்றதுக்கு முன்னால் வரையிலும் தொலைக்காட்சியில் பிரேக்கிங் நியூஸ்ங்கிற வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருந்துச்சா இல்லையா, அர்த்தம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னா பார்ப்போம். இப்போ எப்படி ஆயிடுச்சு? எந்த நேரம் தொலைக்காட்சி ஆன் பண்ணாலும் சரி பிரேக்கிங் நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே பிரேக்கிங் நியூஸ். கார் இங்கிருந்து கிளம்பிச்சுன்னு வைங்க, பிரேக்கிங் நியூஸ். இடையில கார் ஆஃப் ஆகி நின்று அவர் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் ஒதுக்குனார்னா அதுவும் பிக் பிரேக்கிங் நியூஸ். இந்த அளவுக்கு மீடியாக்கள் வெறி கொண்டு தாங்களும் அந்த நோய்க்கு பலியாகுவதோடு நின்று விடாமல் மக்களையும் இந்த நோய்க்கு பலியாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மனுஷன் பாதிக்கப்படுறான். உண்மையிலேயே இடையில ஒரு 12 மணி 1 மணிக்கு இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக எழுந்திருக்கிறார். அப்போ கூட அவருக்கு என்ன தோணுது? ஆகா, இப்போ ஏதாவது ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குமே, ஒரு 5 நிமிஷம் டிவி ஆன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தூங்கிக்குவோமா அப்படின்னு ஒரு நோய் அவருக்கு ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த மீடியாக்களுடைய செயல்பாடு இருக்கு. இது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை மக்களிடம் திணிப்பது ஒன்று, நாட்டில் நடக்கிற மொத்த பிரச்சனையும் இது ஒன்றுதான் என்கிற போலி தோற்றத்தை ஏற்படுத்துவது இன்னொன்று. இதன் பின்னணியில் தமிழகத்தில் நடைபெறுகிற பல்வேறு விதமான சமூக கொடுமைகள், சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், அவலங்கள், அதை பற்றியெல்லாம் எந்த விதமான பேச்சும் இல்லாமல் அதை மூடி மறைக்கிற செயலாகவும் இன்றைக்கு பார்க்கப்படக்கூடியது. அப்படிதான் நடக்குது. சென்னையினுடைய போரூரை அருகாமையில் இருக்கிற ஒரு பகுதியில் ஹாசினி என்கிற 7 வயது சிறுமி ஒரு இளைஞனால் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு அது தெரியக்கூடாது என்று அந்த இளைஞன் காமவெறி பிடித்தவன் முடிவெடுத்ததின் பேரில் அவளை எரித்து பொசுக்கி சாம்பலாக்கிடுறான். இதை பற்றி எந்த மீடியாக்கள் பேசி இது ஏன் அவங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா தெரியல? இது ஏன் பிக் பிரேக்கிங் நியூஸா தெரியல? அப்ப இது போன்று பல்வேறு விதமான இந்த ஒன்றை மாத்திரம் நாம் குறிப்பிடவில்லை. இதெல்லாம் எப்படிப்பட்ட மக்களுடைய மனநிலை? 7 வயது சிறுமியை இப்படி போன்று ஒரு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி எரித்து பொசுக்கி சாம்பலாக்குவான் என்று சொன்னால் மனித சமுதாயத்தினுடைய ஒழுக்க வீழ்ச்சியை இது நமக்கு எடுத்து சொல்லலையா? அதற்கு உரிய அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் மக்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த மீடியாக்களுக்கு இல்லையா? இப்படி மீடியாக்கள் பொறுப்பற்றத்தனமாக செயல்படுவதை நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இதனையும் உங்களுக்கு ஒரு செய்தியாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்குறுதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.